இன்றைய தினத்தில் கூட நம்ம வாசித்த வேத பகுதி யாத்ராகமம் 40 மற்றும் லேவியராகமம் 1, அதோடு கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இதை நம்ம வாசித்தோம் பாருங்களேன். இதில் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக என்னென்னா ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் பயங்கர டிப்டாப்பாக இருக்கும். ஒரு ராஜா கூட அவ்வளோ அழகாக ட்ரெஸ்அப் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு அழகாக நெற்றி பட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகை, அடுத்து உள்சட்டை, சணல் நூல் சல்லடங்கள், குல்லா, இன்னும் அநேக ஏப்போத்து, அந்த மார்பதக்கங்கள், இந்த மாதிரி அநேக காரியங்கள், அங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக டிசைனாக, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம காஸ்ட்லியான ட்ரெஸ் தான். இல்லை பொன்னாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் இணைக்கப்பட்டு செய்யப்பட்ட அந்த வஸ்திரங்கள் பயங்கர காஸ்ட்லி. ஒரு மாதுளம்பழம் மணி எல்லாம் தொங்கும் ஓரத்தில், அப்படியே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆசாரியன் போடுற அந்த அந்த மார்பதக்கம் பார்த்தீங்கன்னா அதில் 12 விதமான கற்கள், ஒவ்வொன்றும் பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருக்குமா. அவ்வளோ பெரிய பெரிய மரகத கல். அந்த கல் கூட ஒன்று என்னென்ன கல்லுன்னு சொல்லிட்டு டிசைனாக, அது மல்டி கலர்டில் கோமேதகம், இந்திரநீலம், படிகப்பச்சை, சுகந்தி, வைரம், வைடூரியம், சந்திரகாந்தம், இந்த மாதிரி விதவிதமான கற்கள் எல்லாம் அதில் பதிக்கப்பட்டு, அதில் அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்களும் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டு அவ்வளோ அழகா, அவ்வளோ சூப்பராக கார்ஜியஸாக, அவ்வளோ அழகான ஒரு வஸ்திரத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு, அது எல்லாமே வெளிப்புறம் மாறதாக தான். கரெக்டுங்களா? இதோடு இந்த ஆசாரியன் என்ன பண்ணுறாரு, ரத்தத்தை கொண்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலம் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் போய் அங்கே தேவனுடைய அந்த சாட்சி பெட்டி இல்லை, அது எல்லாத்தையும் பார்த்து அங்கே அவர் அதை தெளிப்பார். ஆனால் இந்த ஆசாரியனுக்குள்ள அசுத்தம் இருக்குமானால், அவனுக்குள்ள கரைகள் இருக்குமானால், அவனுடைய மனதில் கரைகள் இருக்குமானால் ஆன் த ஸ்பாட் செத்துருவார். இப்படிதான் அவ்வளோ பெரிய பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய பிள்ளைகளான ஓப்னியும் பினகாசும் செத்து போனார்கள். அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி போனாங்க, எல்லாமே பண்ணாங்க, எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணாங்க. ஆனால் அவங்க இருதயம் கர்த்தருக்கு செம்மையானதாக இல்லை. ஆன் த ஸ்பாட் செத்தாங்க. ஓப்னியும் பினகாசும் அந்நிய அக்கினியை கொண்டு போனது நிமித்தமாக அவங்க மனதில் சுத்தம் இல்லை, அவங்க செயல்லையும் சில மாறுதல்கள், அங்கேயே அடித்தார். ஆன் த ஸ்பாட் செத்து போனாங்க. இது நமக்கு தெரிந்த விஷயம். இன்னும் நிறைய பேர், இந்த லிஸ்ட் எடுக்கணும்னா நம்ம நிறைய பேர் எடுக்கலாம். இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூட யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன், அவர் வாய் ஊமையாக வெளியில வந்தார். இது ஏன்னா அவிசுவாசம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் அலங்காரத்தோடு உள்ளே போகிற பிரதான ஆசாரியன் அந்த தேவ சமூகத்தில் அடிபட்டு பல நேரங்களில் செத்த பிணமாக எடுக்கப்படுகிறான். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடு வந்தீங்கன்னா, இங்கே செத்த பிணமாக அந்த உள்ளத்தில் அவிசுவாசம், தேவனை பற்றின எந்த ஒரு விசுவாசமும் கிடையாது, தேவனுக்கு எதிர்த்து நின்று பாவிகளாக, துரோகிகளாக, இல்லை பாவத்தினால் மரித்து போயிருந்த நம்மை அந்த உடன்படிக்கை பெட்டியானவர் இந்த இயேசுவாக்கிய பிரதான ஆசாரியன் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தது நிமித்தமாக நம்மை பிரதான ஆசாரியனை போல மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆவிக்குரிய எல்லா வஸ்திரங்களையும் தரித்திருக்கிறார். நமக்கு நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் சால்வை, இன்னும் அப்படியே பரிசுத்த அலங்காரம், ஒவ்வொன்று ஆவிக்குரிய அலங்காரங்களா கொடுத்து அழகா வெளியே கூட்டு வர்றார். அன்று உள்ளே வெளியிலிருந்து அழகாய்ப்போன ஆசாரியன் செத்தவனாய் வெளியே வந்தான். ஆனால் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது, அங்கே இருந்து வெளியில வரும்போது நல்ல ஆசாரியர்களாய், சொந்த ஜனமாய், கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய் வெளியில வர்றோம்ல. எத்தனை பெரிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? இதை தான் நாம இன்று படித்த யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல பார்த்தோன்னா, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து. அப்போ அந்த பெட்டின்னும் போது அந்த சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள இருந்தது என்ன? தேவனுடைய வார்த்தையானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து மறைக்கப்பட்டவராய் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தார். திரையினால் மறைக்கப்பட்டவராய். அந்த திரை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த போது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்து போனது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்களேன், அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். சாட்சி பெட்டியை எப்படி வச்சான்? யாரும் பார்க்க முடியாதுங்க.
மறைத்து வைத்தான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைக்கப்பட்டவராக தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தார். அப்படியே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இவ்வளோ ட்ரெஸ்அப் பண்ண பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த சாட்சி பெட்டி கிட்ட கர்த்தர்கிட்ட போகவே முடியும். ஆனால் இவர் சொல்கிறாரு, எப்பா நீ அந்த ட்ரெஸ்அப்பு அது இது இது இதெல்லாம் எதுவுமே தெரிய வேணாம் உனக்கு. உனக்கு தெரிய வேண்டிய ஒன்றே ஒன்று, அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பத்தியா, அந்த சாட்சி பெட்டி இருக்கு பத்தியா, அந்த தேவ வார்த்தையாக இருக்கிறதார் பத்தியா, தேவ வார்த்தை இருக்கு பத்தியா, வார்த்தையானவர் இருக்கார் பத்தியா, அவரை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாரு பாருங்க. இதுதான் சத்தியம். 2ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒண்ணுமே உனக்கு தெரிய வேணாம். அவரை பத்தி மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அவரை தெரிஞ்சாலே நீ தப்பிச்சிட்ட, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவரை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அடுத்து அவர் சொல்றாரு, நீ அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல. நான் அப்படியே இந்த குடும்பத்திலேயே பிறந்துட்டேன், எங்க அம்மாவும் ஏசு ஏசுன்னுவாங்க, நானும் ஏதோ ஏசுன்னு சொல்றேன், நானும் ஏதோ பைபிள் படிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, மனுஷ ஞானத்தில் அல்ல, மனுஷங்க சொல்றதுனால அல்ல, தேவனுடைய பலத்துல நீ இருக்கணும். ஆமேன். அப்ப என்ன பண்ணணும்? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் மூளைக்கல். அந்த மூளைக்கல் ஆனவரோடு ஒட்டி கொள்ள வேண்டும். அவருடைய பலத்துல இணைந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சேஃப்டி பின்னை ஒட்ட வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் கூட கிடையாதுங்க, சில நிமிடத்திலேயே அந்த சேஃப்டி பின்னும் மேக்னெட் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அதை நீங்க வச்சு இன்னொரு இதை வந்து சேஃப்டி பின்னை ஒட்டிடலாம். அந்த அளவுக்கு இந்த மேக்னெட்டோட அந்த பவர் எல்லாமே இதுக்குள்ளேயும் பாய ஆரம்பிக்கும். வெறும் இரும்பு தான். இந்த இரும்பு இப்பொழுது இதுவும் காந்தமாய் மாறிவிட்டது. இதனுடைய சுபாவங்கள் அப்படியே வருது பாருங்க. இதே மாதிரிதான் கர்த்தரோடு நம்ம இணைய தேவ ஆவியானவரோடு, அந்த இயேசு கிறிஸ்துவோடு, வேத வசனத்தோடு, இந்த பைபிளோட நம்ம எவ்வளோ நம்ம அதை தூக்கி நேரம் செலவழித்து அவருக்குள்ளாக அவரோடு கூட இணைந்து நம்ம செயல்படுகிறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கை தேவ பலத்தினால் நிரப்பப்படும். ஆமேன். இப்போ பாருங்களேன், இந்த பவுல் சொல்றாரு அழகா. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எதுங்க அந்த 5வது வசனம் பாருங்களேன். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். இவரோட பேச்சையே சொல்றாரு பாருங்க. நாம பலவேளை சொல்றோம், நம்ம பிரசங்கிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பிரசங்கம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்க பேசுங்க, ஆண்டவரே வார்த்தை கொடுங்க, ஆண்டவரே மல்லு கட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரும் நம்மளை பலப்படுத்தி அனுப்புவார். நல்லது, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இவர் என்ன சொல்ற, என் பேச்சு, நான் மெசேஜ் எடுக்கிறது இல்லையா, நான் பேசுறதே தேவ ஆவியினால தான் பேசுகிறேன், தேவ பலத்தில் தான் பேசுகிறேன். இது சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம செய்யணும், கற்றுக்கணும் இல்லை? காலையிலேருந்து எல்லா நேரமே நம்ம நினச்சதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அப்படியே நல்ல பிள்ளையாக மாறிடுவோம். இன்னையும் சேர்த்தா சொல்கிறேன், என்னதான் சொல்கிறேன், அப்படி நல்ல பிள்ளையா நம்முடைய பேச்சு மாறிடும், நம்முடைய செயல் மாறிடும் இல்லை? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற நாட்களில் ரொம்ப சாதாரணமாக நம்ம மற்ற நிமிடங்களில் செயல்படுகிறோம். அந்த தேவனுடைய காரியங்கள் நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே அமைதியாக இருக்கிறோம். நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிற பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு கண்ணியமும் ஞானமும் இருக்கிறது. ஆனால் இந்த பவுல் என்ன சொல்றாங்களே, பேச்சே அப்படிதான் இருக்கு. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்ப இந்த விஷயத்தை இன்று நாம் கற்றுக்கொள்வோம். என்னுடைய பேச்சு கூட, என் பிரசங்கம் மட்டும் இல்லைங்க, என் பேச்சு கூட தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கணும். அதை நம்ம தீர்மானிக்கணும். இந்த வேத வசனங்கள் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு? நல்லா சாப்பிடணும். எது சாப்பிடணும்? நம்ம இருதயம் சாப்பிடணும், நம்ம ஆத்துமா சாப்பிடணும், அதை செயல்படுத்தணும். ஆமேன். அதுக்கு தான் கொடுக்குறாரு, செய்கிறதுக்கு தான் கொடுக்குறாரு. நம்ம வெளியில் போகிறோம், வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், நம்ம பிள்ளைகிட்ட சில 2-3 வேலையை சொல்லியிருப்போம். எழுதி வச்சுருப்போங்க. 1 போய் காய் வாங்கிட்டு வா, 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, 3 அந்த ஆண்டி வந்தாங்கன்னா இதை கொடுத்துரு. 3 விஷயத்தை எழுதி வச்சுட்டு போகிறோமா? எதுக்கு எழுதி வச்சுட்டு போகிறோம்? அது அவங்க அந்த பிள்ளை பார்த்தோன்னே அதை செய்யணுன்றதுக்காக. அப்போ ஆண்டவர் இது உண்மையிலே என்கிட்ட பேசினார் இப்போ ஆண்டவர். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய பேச்சு கூட பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போதான் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஸ்டாண்டர்ட். ஆமேன், ஆமேன். ஒன்றும் இல்லை, நம்ம
யாரோ ஒருத்தர் காலை மிதிச்சிடுறோம், எங்கே நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை நடக்கும்போதோ மிதிச்சிட்டோம்னா அவங்க வந்து ஆன்னு கத்துவாங்க இல்லை. இல்லை நம்ம காலை ஒருத்தவங்க மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், கத்துவோம். கத்துனோடனே அவங்க ஐயோ சாரிப்பா தெரியாமல் மிதிச்சிட்டேன், சிச்சே பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறோமா இல்லையா? இதே இது நம்ம வீட்டில் நம்ம கணவரோ மனைவியோ பிள்ளைங்களோ காலை மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. சாரி எத்தனை சாரி சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? எவ்வளோ பேச்சு பேசுவோம், அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீ எப்பயுமே இப்படித்தான், உனக்கு கண்ணு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதானே தெரில, அறிவே கிடையாது, எனக்கு வலிக்குது சாரி சொன்னால் வலி போயிருமா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்போம், எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, எப்படி வலிக்குது தெரியுமா. அது இது மூணாவது ஒரு நபர், அவர் நமக்கு எந்த நன்மையுமே செய்யலை, அவரை மன்னிச்சிருவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நமக்காக எல்லாமே செய்கிறவங்க, உழைக்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, நமக்காக சமையல் பண்ணி கொடுக்குறவங்க, நம்ம அன்பு பிள்ளைகள், நம்ம குடும்பத்தினர், நம்ம இரத்த உறவு, அதை மன்னிக்கிறதே கிடையாது. எதிர்த்து எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இனிமே நம்ம மனம் மாறணும். ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கம் எல்லாமே மனுஷ ஞானத்துக்குரியதா சாதாரணமாலாம் நான் பேசுறது இல்லப்பா, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை தான் பேசுறேன். ஸோ இனிமே நம்ம அதுல ஒரு டீசன்சி வச்சுக்குவோம். நம்ம குடும்பத்தினராக இருந்தாலும் அவர்களையும் டீசெண்டா அழகா அவங்க மகிழ்ச்சிப்படும்படி நம்ம செய்வோம். மற்றவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சாரிங்க தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சீச்சே பரவாயில்ல உடனே அப்படி நம்ம ஜென்டிலாக மாறிடுவோம். ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டே அதே மாதிரி சொல்லணும், சீச்சே பரவாயில்ல விடுங்க, இதனால என்னங்க இருக்குது, இதனால என்னம்மா இருக்குது, சரிடா தம்பி விடுமா. அந்த ஜென்டில்னஸ் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் வரணும். அமேன், அல்லேலூயா. அப்போது இந்த காரியங்கள் ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இதையும் சொல்லி முடிச்சுறேன். இதுல வந்து 6ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அப்போ தேறினவர்கள் தேராதவர்கள் 2 பேர் இந்த 6ஆம் வசனத்துல வர்றாங்க. தேறினவர்கள் யாருன்னா, தேவ ஞானத்தை கேட்பதற்கு தகுதியுள்ளவர்கள், தேவனை விசுவாசிப்பவர்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடியே, அதாவது இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், நம்மளை படைத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார், கர்த்தாதி கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் தேறினவர்கள், தேறி விட்டோம். எங்கள் அம்மா 8th ஸ்டாண்டர்ட் டீச்சர். அப்போ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பிள்ளைங்களுக்கு முந்தியெல்லாம் லெட்டர் போடுவாங்க இந்த கார்டில். அப்போ எழுதுவாங்க, தேறி விட்டாய் 9th ஸ்டாண்டர்ட் போ அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி நீ பாஸ் ஆயிட்ட, எதுலேருந்து, இந்த உலகத்தினுடைய பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நீ தேறிட்ட, வெளியில வந்துட்ட, அது உனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப தேறினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், அவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். ஆனா ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த பிரபஞ்சத்தின் பிரபு, அவன் ஞானம் உலக அறிவு கொப்புளிக்கும், டாக்டரா இருப்பான், இன்ஜினியரா இருப்பான், ஏரோநாட்டிக்கால இருப்பான், அவன் பெரிய ஆளா இருப்பான். ஆனா தேவனை பத்தி பேசுனீங்கன்னா ஏத்துக்கவே முடியாது அவங்களால. அவங்க கிட்ட நீங்க தேவ ஞானத்தை பேசவே முடியாது. கர்த்தருடைய வசனம் பேசினா அவன் எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்பான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு 2 குரூப் இங்க இருக்குது. அப்போ நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இதுல என்ன பட்டிருக்கோம், இதுல வர்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு அடுத்த விஷயங்கள். இந்த விஷயம் அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதுதான் அந்த யாத்திராகம் 40:10 அந்த மறைவின் திரைச்சீலைக்குள்ளாக மறைத்து வைத்தான் சாட்சி பெட்டிய. அந்த மறைந்திருந்த ஞானம், மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானம், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள். ஆமேன். இதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்காரன் ஒருத்தனுக்கு தெரியல. 8ஆம் வசனம், அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அவங்களுக்கு தெரியலப்பா, அதான் அரைஞ்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ தெரியல. அந்த மறைவின் திரைச்சீலைக்குள்ள ரகசியமா இருந்த தேவாதி தேவன் இன்று வெளிப்பட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. நம்ம சரீரம், ஓ சரீரம் நான் வாழும் வீடு, நீ என் அவயவமா இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள புகுந்து நமக்குள்ள வாழ்கிறாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக, இயேசுவின் அந்த வேத வார்த்தையாக, வசனமாக. நீ எவ்வளோ வசனம் படிக்கிறோம் அவ்வளோ உனக்குள்ள ஒரு பலன் உணர்வ. காரணம், நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அமேன். இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ட். அமேன். அப்போ அவங்களுக்கு தெரியல, பிரபஞ்சத்தின் பிரபு அறிவாளியா இருப்பான். ஆனால் அவன் பண்ணுற காரியங்கள்லாம் எப்படிதான் அவங்களுக்கு புத்தி இருக்கோ, இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு ஆச்சரியப்படும் விதமாக அவங்க செயல்படுவாங்க. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவர், நமக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவரை நாம
பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனம் சொல்லு, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நமக்கு பரலோகத்துல ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்திலேயும் இயேசுவோடு இணைந்து இயேசுவை தலையாக கொண்டு நம்மையை உடலாக கொண்டு அவர் சொல்றதை தான் கேட்பேன் பிடிவாதமா ஏசப்பாக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. அப்போ அவங்க தான் தேவனை அன்பு கூறுகிறவர்கள். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. அதை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த தேவனோடு கூட நம்ம அன்பு கூறுவோம். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்போம். நம்முடைய பேச்சும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளும் சரி, அது தேவ பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, அப்பா நீர் மறைக்கப்பட்டவராக அந்த ஆதி காலங்களில் இருந்தீரப்பா. மறைவின் திரைச்சீலைகளுக்குள்ள கடந்து இருந்தீரப்பா. ஆனால் இன்றோ அப்பா நீர் எங்களுக்காக வெளிப்பட்டீரப்பா. இந்த இயர் ஆஃப் த லார்ட் ஏடி ஆனோ டொமினின்னு சொல்லிட்டு தகப்பனே, கிறிஸ்துவுக்கு பின்னான இந்த வாழ்க்கையில் இந்த காலங்களில் நாங்கள் பிறக்கும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி கிழிக்கப்பட்டதை எங்களுக்காக நீர் வெளிப்பட்டீரப்பா. அப்பா அந்த ஆசாரியன் உங்களுடைய சமூகத்தில் வந்து அவன் குறைவுகள் இருக்கிற மனிதனாக இருந்தால் செத்து போனான். இன்றோ நீர் அப்பா நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருந்த பாவத்தினால் மரித்து போயிருந்த எங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி வஸ்திரங்களை தரித்து அப்பா எங்களை அழகு பார்க்கிற தேவனாய், மணவாட்டியாய் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி, கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லப்பா. உலக பிரபுக்கள் ஒருவேளை எங்களை பைத்தியமாய் பார்க்கலாம். உலகத்தில் ஞானியானவர்கள், உலகத்தின் கோடீஸ்வரர்கள், உலகத்தின் உயர்ந்த இடங்கள்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறவங்க எங்களை அற்பமாய் பார்க்கலாம். எப்படி வேணா பார்த்துட்டு போட்டும் ராஜா. அப்பா ஆனாலும் எங்களுக்குள்ள ஆவியானவராய் நீர் வாழ்கிறீரே தகப்பனே. எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக நேசித்து தலையாக உம்மை கொண்டு நீர் சொல்லுகிற வார்த்தையின்படியே எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயலும் எல்லாமே அப்பா உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதாக இருக்கும்படியாக இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லமையினால் கிருபையினால் நிரப்புங்க. நாங்கள் கேட்டவண்ணம் போகாதபடி இந்த நாளில் அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆண்டவரே. செயல்படுத்தணும் ராஜா. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலையும் நீங்கள் பேச்சு அப்பா நீர் விரும்புகிற வண்ணமாக அன்புள்ளதாக கருணையுள்ளதாக இருக்கட்டும், உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ராஜா. உடைய இரத்த கொட்டைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சொந்த ஜாதியாய் ஜனமாய் அப்பா ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அப்பா சொந்த ஜனமாய் நீர் பார்க்கிறீரே. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி ராஜா. இந்த நாள் வெற்றி நாளாய், மகிழ்ச்சி நாளாய், உற்சாகத்தின் நாளாய், பலத்தின் நாளாய், தைரியத்தின் நாளாய், களி கூறுகிற நாளாய் இருக்கட்டும் ராஜா. இந்த நாள் எங்களுக்கு வருகிற எந்த சோதனையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவ பலத்தினால் நாங்கள் ஜெயித்து அப்பா உண்மை துதிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுது கூட இருங்க. இந்த நாளிலும் கூட மதிய ஜெபத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் 2 சாமுவேல் குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அந்த வேலையிலும் கூட நம்முடைய கரம் இருக்கட்டும். இரவு நேரத்தில் ஆண்டவரே ஜெபான ஆண்டவருடைய உம்முடைய செய்தியை கொடுக்க போகிறான் ராஜா. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் எப்படியாக வெளிப்படுகிறார் என்று சொல்லி அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்களை சொல்லும்படியாக நீர் அந்த மகனை நீர் தெரிந்தபடி நான் ஸ்தோத்திரம். அந்த காரியங்களும் இந்த இன்றைய இரவு நேர ஜெபத்திலும் தேவ அசைவாடுதலை நாங்கள் உணர கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நம்முடைய கரங்களுக்குள்ளாக பாதுகாப்பின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உருளுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.